கொடுக்கணும். கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? பைபிள் தெளிவா இருக்கு. கலாத்தியர் 6:6 உபதேசிக்கப்படுகிறவன், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும். ஒருத்தர் சொன்னார், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும் சார். நான் முதல் கேள்வி கேட்டேன், உங்க பரலோகத்தில் எதுக்கு சேர்த்து வைக்கிறோம் சொல்லுங்க. பரலோகத்துக்கு போய் செலவழிக்கிறதுக்கு இல்லை. பேங்க்ல சேர்த்து வைக்கிறீங்க எதுக்கு? பேங்க்குள்ளேயே செலவழிக்கிறேக்கா? பேங்க்லேருந்து எடுத்து வெளியில் செலவழிக்கிறேன். பூமியில் வச்சா கர்த்தர் சொல்ல, பூமியில் இருக்க பேங்க் கூட கொள்ளைக்காரன் எடுத்துகிட்டு போகிறான்டா. பரலோக நீ நீ காணிக்க போடும்போது பரலோக பேங்க்கில் சேர்ந்துருச்சு. அது இங்கே 2% வட்டி 10% வட்டின்றான். நான் 100%. எப்ப தருவீங்க? எப்ப வேணுமோ சொல்லி நான் தர்றேன். பிக்ஸட் டெபாசிட்டே கிடையாது, ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேங்க்னா அங்க போய் செலவழிக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேங்க்ல போட்டா கரூர் வைசால போட்டா கரூர் வைசாக்குள்ளே டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன கொடுமை அது? கரூர் வைசால இருந்து எடுத்து வெளியில செலவழிக்கிறீங்க. அப்படித்தான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது. இந்த பூமியில பாருங்க, சிறு வயதுல 2 வயசுல இதை போட்டு விட்டா அந்த பொண்ணு 20 வயசு வரும்போது கல்யாணத்துக்கு செலவு தந்துடுவேன்னு மோடி சொல்றாப்ல ஏதோ சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த பேங்க்ல போடுறதுக்கு அந்த பேங்க்ல போட்டு வைங்க. நான் சொல்றேன் அது 20 வயசு வரும்போதெல்லாம் நீங்க மில்லியனரா இருப்பீங்க. மில்லியனரா இருப்பீங்க. நீங்க போடுற ஒவ்வொன்று உங்க கணக்குல இருக்கு. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி இதை நான் எழுதுகிறேன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை எழுதின பிறகு பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்று சொல்லிட்டு ஒரே ஒரு வசனத்தை அவர் எழுதுறாரு. வாசிப்போம். கலாத்தியர் 6:6 வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் தெளிவா இருக்கு பைபிள்ல. இல்லையா? எல்லாம் சொல்லுங்க. கொடுக்கணும். என்ன பாருங்க, சவுண்டே வராது. கொடுக்கணும். கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? பைபிள் தெளிவா இருக்கு. கலாத்தியர் 6:6 உபதேசிக்கப்படுகிறவன், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும். சகல நன்மைகளையும். ஏதோ இஷ்டத்துக்கு அறகுறையா பைபிளை வாசிக்க தெரியும், வாசிக்காம ஓடி நான் வட இந்தியா மிஷினரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியாக நான் ஒன்றும் பேச மாட்டேன். ஆனால் வசனத்தை மட்டும் பிரசங்கிச்சு விட்டுருவேன். வாரம் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன். நான் ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் யாரு? யார் உபதேசிக்கப்படுகிறவன்? நீங்கள், நான். சொல்லுங்க. கையை தூக்கி சொல்லுங்க. உபதேசிக்கப்படுகிறவன் யார்? உபதேசிக்கிறவன் யார்? முன்பாக இருக்கிறவர். என் அன்புக்குரியவர்களை எங்கே கொடுக்க வேண்டும்? உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு. கௌரியில போய் சாப்பிட்டுட்டு நேரா போய் வசந்தத்துல பிள்ளை கட்டினேன். என்னடா இங்கே சாப்பிட்டு அங்க போய் பிள்ளை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? என்னடா ஐயா நாங்க கொடுக்கிறோம்யா. எங்க சாப்பிட்டியா அங்க கூடியா? உபதேசிக்கப்படுகிறவன். இன்னைக்குதான் உங்களுக்கு வசனம் தெரியுமா? எனக்கு 20 வருஷமா தெரியும். ஆனா அப்படி ஸ்ட்ராங்கா பேச மாட்டேன். அதை நேரம் வரும்போது ஆவியானவர் சொன்னான்னு சொல்லுவேன். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு காணிக்கைகளை மட்டும் பேசவில்லை, சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமா? எந்த அளவு நீங்க ஏத்துக்குவீங்கன்னு தெரியல. ஏன்னா சகல நன்மைகளும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு வருகிறது. அந்த வார்த்தையை உபதேசிக்கிற உங்களுக்கு கண்களை திறந்து விடும்போது அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நீங்கள் நம்பினீர்கள். ஆனால் நீங்கள் பெறுகிற சகல நன்மைகளை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதான் கிராமத்தில் முருங்கைக்காய் வளைஞ்சா கூட 10 முருங்கைக்காய் வந்தா கூட அதுல ஒரு 2 முருங்கைக்காய் கொண்டு வந்துருவாங்க. ஆமா, ஒரு மாம்பழம் ஒரு மூடை இறக்குனா கூட அதுல ஒரு 10 பழத்தை கொண்டு வந்துருவாங்க. நெல்லுனா நெல்லு கொண்டு வந்துருவாங்க. சகல நன்மை. ஏன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்க சகல நன்மையும் தேவனால கொடுக்கப்படுது. அந்த தேவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுல வளர்றதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதனால எங்க சகல நன்மைகளிலும் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். This is the truth. நல்லா பேசுறாங்க. சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டார்ல.
அப்படின்னு ஒரு குரூப் வந்து இதை படிக்கும்போது என்ன செய்வாங்க, கேலி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு டக்குன்னு அடுத்த வசனத்தில் எழுதிடுறாரு. வச்சுங்க, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். லந்த கொடுக்காத அடுத்த வரியில் எழுதிட்டாரு, தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட மாட்டார். மோசம் போகாதிருங்கள். நிறைய பேர் அவருக்காக பேசுற நினைச்சுக்கிட்டு இருக்கிற, மோசம் போயிடாத, கேலி செய்யாத, தேவனை பரியாசம் பண்ணாத. திஸ் இஸ் த ட்ரூத். ஹல்லேலூயா. ஸோ மைண்டில் நல்லா வச்சுக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்தி நீங்கள் அடிக்கடி கேட்க முடியாது. Set it in your mind.